ஓம் கம் கணபதே நமः. எந்நாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தாய்மை உள்ளத்தோடு அனைவரிடத்திலும் அனுசரணையாகச் செல்லக்கூடிய அன்பு கடகராசினியர்களை, எஷ்டாம் இடம் அல்லது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி மண்டலத்தில் ராகு பகவான் பாக்யஸ்தானத்திலிருந்து பயணித்து மே மாதம் 18ஆம் தேதி 2025 தொடங்கி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 வரை வீற்றிருக்கப் போகிறார். அதே நேரம் கேது பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலிருந்து, அதாவது கன்னியாராசி மண்டலத்திலிருந்து வாக்குஸ்தானத்தில், அதாவது 2ஆம் இடமான சிம்மராசி மண்டலத்திற்குள் அவர் பிரவேசிக்கப் போகிறார். இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பிரவேசம் உங்களுக்கு எந்த விதத்தில் உபயோகரமாக இருக்கப் போகிறது, எந்த விதத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கப் போகிறீர்கள், யாரிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களைத்தான் நாம் இப்போ இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், கேதுவிலிருந்து தொடங்குவோம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், உபஜயஸ்தானமாகட்டும். இந்த உபஜயம் அப்படின்னா ஜெயத்தை கொடுப்பதற்கு ஊக்குவிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் கேது பகவான் வீற்றிருந்தார். நல்ல வளர்ச்சி இருந்தது. உங்களுக்கு கேட்ட இடத்தில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் கிடைத்தது. மனம் நிம்மதியாகத்தான் இருந்தது. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு வருகிறார். உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்கும். இப்போ இங்கே கேதுன்னு சொல்லும்பொழுது இதை 2ஆக பிரிச்சுக்கும். ஒன்று ஆன்மீக விஷயத்தில் இருப்பவர்கள், ஒன்று லௌகீக விஷயத்தில் இருப்பவங்க. இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சொத்துக்கள், இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேசும் பொழுது கனிவாக பேச வேண்டும். பேசும் வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் கனிவாக பேச வேண்டும். யார் என்ன பேசுகிறாங்களோ அதை கிரகிச்சிக்கிட்டு நீங்கள் பேசணும். சொத்துக்கள் அதை சரியான முறையில் அந்த கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்ய வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கல்களில் இருக்கின்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரணும். உங்களுடைய குடும்பம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய சொல்லில் ஒரு சக்தி இருக்கும். அந்த சொல்லை நீங்கள் எப்படி பிரயோகிக்க போகிறீங்கிறது தான் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு அவ்வளோவா ஒட்டி போகிற விஷயங்கள் சாத்தியப்படாது. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கும். ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு முன்னேற்ற பாதையில் அவங்க வழி நடத்து அடியெடுத்து வைத்து போக போகிறாங்க. அப்போது ஆன்மீகம், பூஜை புனஸ்காரங்கள் அல்லது கோவில்களுக்கு செல்லுதல், எங்கேயாவது ஒரு கோவில் குளங்களுக்கு சென்று புனித நீராடுதல், புனித மனிதர்களை சந்தித்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கேது பகவான் உருவாக்கி தருவார். இப்போ ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடம் என்று சொன்னால் என்னென்னா, மறைந்த ஒரு இடம். இந்த மறைந்த இடம் அப்படின்னு நாம் சொன்னால், இது பார்த்திங்கன்னா பாதத்திற்கு அடுத்து கணுக்கால் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, இந்த உடல் அங்கங்களில் மர்மஸ்தானம் தான் அஷ்டமஸ்தானம். இந்த மர்மஸ்தானத்தில் பிரச்சனைகள் எழலாம், அல்லது மர்மஸ்தானம் மூலமாக பிரச்சனைகள் வரும். அதே நேரம் ஒரு டாக்குமெண்டேஷன், முக்கியமாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது, யாருக்காவது நீங்கள் ஏதாவது விற்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ இன்னும் நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும்.
ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னா எதேச்சையாகத்தான் சில பிரச்சனைகள் வரும். இப்போ எல்லாமே சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த நம்ம சொல்கிற விஷயத்தில் எதை நீங்கள் பாசிட்டிவ் ஆக்க முடியுமோ, எதை நீங்கள் எதிர்மறையாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் அதை நீங்கள் நேர்மறையாக மாற்ற வேண்டும். அது யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கோச்சாரம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நன்மை, கோச்சாரத்தினால் நடக்கக்கூடிய தீமைகள் இப்பொழுது சுய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுத்திகளுக்கும் சம்பந்தம் உண்டு. இப்போ இது மாதிரியான ராகு பகவான் 8ஆம் இடத்திற்கு உங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தரலாம். திடீரென்று இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், சுய ஜாதகம் சக்தி வாய்ந்ததாக, சுய ஜாதகத்தில் மிக சக்தி வாய்ந்த தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் இது வேலை செய்யாது. அப்போது சுய ஜாதகத்தில் கண்ணும் கருத்துமாக சுய ஜாதகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். அப்போ 8ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வரும் பொழுது உங்களுடைய எதிராளிகள் அல்லது கணவன் அல்லது மனைவி, அவர்கள் குடும்பத்தார்கள், அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். அதே நேரம் அவர்களுடைய வரவு, அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம், அதில் பிரச்சனைகள் வரலாம். பணம், குடும்பம், வாக்கு, இதன் மூலமாக அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க கஷ்டப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போது அந்த கஷ்டத்தை நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். இப்போ இவ்வளோதான். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராகு தசை ராகு புத்தி, கேது தசை கேது புத்தி, அல்லது ராகு அந்தர்தசையோ கேது அந்தர்தசையோ மிக நீண்ட நாட்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாக்கில் கவனமாக இருக்கணும், என்ன பேசுகிறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வருமானத்தில் கவனமாக இருக்கணும், வருமானத்தை சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய எதிராள் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடணும். அவர்களுடைய வாக்கினால் நீங்கள் மனதில் கஷ்டம் வரப்போகிறது, அவர்களுடைய பேச்சினால் உங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறது, அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக உங்களுக்கு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கப் போவீர்கள், அல்லது மறை பொருளை தேடுவதற்கான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மறைந்த பொருளை தேடி 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 தேடிட்டே இருப்பீங்க, அல்லது அதற்கான புத்தியை உபயோகப்படுத்த போகிறீங்க. உங்களை சுற்றி நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வாங்க. எந்த விஷயத்தில் எப்படி பிரச்சனை வருங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நாம் சொல்லும் பொழுது தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் தான் முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்போது யாருக்கெல்லாம் இந்த ராகுனாலோ கேதுவினாலோ பிரச்சனைகள் வருதா அப்படின்னா, ராகு பகவானுக்கு அதே நேரத்தில் கேது பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராகு பகவானால் கேது பகவானால் பிரச்சனை என்றால் ராகு கேதுவுக்கு சரியான விதத்தில் பரிகாரம் செய்யுங்கள். இந்த நவகிரகங்கள்னு சொல்லும் பொழுது அவர்கள் மந்திர பிரியர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் செய்கிறது, மந்திரங்களை சொல்வது மிகவும் பிரீத்தி. இப்போ ராகு பகவான் காற்று ராசி மண்டலத்தில் இருக்கிறார். காற்றுன்னு சொல்லும் பொழுது மந்திரங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரம் சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள ஆராதிக்கிறீங்க, அதில் அவங்க சந்தோஷமாவாங்க. கேது பகவான் அப்படின்னா கணபதி, மகா கணபதி. கேது பகவான் அப்படின்னு சொன்னாலே, இப்போ கேது பகவான் பார்த்திங்கன்னா எல்லா கோவில் ஸ்தலங்களிலும் பார்த்திங்கன்னா 5 தலைகள் அல்லது ஒரே ஒரு தலை, அது போன்ற விக்கிரகங்கள் தான் இருக்கும். அப்போது அந்த கேது பகவான்னு சொல்லும்போது தலை இல்லாத, அதனால தான் மகா கணபதி, ஆஞ்சநேய சுவாமி இவங்களே பிடிச்சிக்கலாம். இப்போ மகா கணபதியை நாம் பிடிச்சிட்டா அந்த மகா கணபதியினால் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும், பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான சூத்திரங்கள் கிடைக்கும், நல்ல மனிதர்கள் உங்களை அரவணைத்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது மகா கணபதியை பிடிச்சிக்கோங்க. எந்த விதமான விஷயங்களிலும் நேர்மறையாக யோசியுங்கள். இப்போ இந்த காணொலியிலேயே நாம் நிறையா எதிர்மறையான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துடுங்க. நேர்மறையாக சிந்தியுங்கள். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுங்கள்.
உணவாகவோ நீராகவோ உங்களுடைய அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் ஜபங்களோ ஹோமங்களோ இதையெல்லாம் செய்யுங்க. ஸ்தலங்களுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருக்க ஆஸ்ட்ரோவெட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.